ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தினம் தினம் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்து விசித்திரமா நேத்தி வந்து நடந்திருக்கு. அதாவது அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம் தான் வசிக்குது. ஒரு சின்ன வந்து கிராமம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த எல்லா திடீர் திடீர் ராத்திரி வந்து பயந்து பயந்து எல்லாரும் அலறி இருக்காங்க குழந்தையெல்லாம். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தேகமாக இருந்து என்ன ஏது என்ன இதனால் இப்படிலாம் அலறுது, ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லி நம்ம ஒரு கேமரா வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் சிசிடிவி கேமரா எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமரா வச்சுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ராத்திரி வந்து தூங்கியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் அலர்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேமராவில் அலர்ட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே திகில் அடித்து போயிருக்காரு. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தலைமுடி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் வந்து அப்படியே எதிர் வீட்டுக்கு போகிறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர போகிற மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவர் பயந்து போயிட்டார். உடனே எல்லாருக்கிட்டையுமே வந்து போய் காட்டியிருக்காரு. உடனே பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர்ட்டையும் போய் வந்து வீடியோ பார்த்துட்டாரு. வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சி போயிட்டாங்க. என்ன இது இப்படி இது இதனால தான் அந்த பிள்ளைகள்லாம் வந்து அமாவாசைக்கு வந்து கதறி எல்லாம் கத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இப்போ நியூஸ் சேனல்லையும் வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, தலைமுடி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உருவம் அப்படியே அந்த பாத்ரூம்லேருந்து அப்படியே வெளியே போய் எதிர் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து தெரியுது. இத பார்த்துட்டு எல்லாருமே அலறி துடிச்சிருக்காங்க. ஐயோ! இதனால தான் எல்லாரும் இருக்காங்களா சொல்லி ரொம்ப வந்து பயந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்க போறாங்க தெரியல. பொதுவா வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஏதாவது இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களும் வந்து நம்பல. இருந்தாலும் சரி பிள்ளைகள்லாம் வந்து பயந்து பயந்து அழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க இப்போ கேமரா வச்சு பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. பொதுவா வந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 குடும்பமே இருக்கனால, இப்போ எல்லாருமே அந்த பயத்தில வந்து இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது வந்து பண்ணி நம்ம வந்து இதே மாதிரி நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து 15 நாளைக்கு முன்னால தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு வந்து விசித்திரமா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசித்திரமா நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருந்திருக்கு. ஒரு பெண்ணு இருக்கு. 6 மாச குழந்தை ஒண்ணு இருந்திருக்கு. 3வது குழந்தை இப்போ தான் வந்து பிறந்திருக்கு. 1 வயசு கூட ஆகல. ஏற்கனவே பொண்ணு, பையன் இருந்திருக்கான். இதனால அவங்க வீட்ல வந்து சந்தேகப்பட்டு ஒரு சாமியார்ட்ட போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி சாமியார்ட்ட போய் பார்த்து, அவங்களுக்கு வந்து கையில கயிறுலாம் வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து சாமியார் சொல்லியிருக்காரு, எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சரியாயிரும்னு சொல்லியிருக்காரு. சரி கண்டிப்பா சரியாயிரும்னு சொல்லி சந்தோஷமா தான் வந்துருக்காங்க. திடீர்னு அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இறந்து போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அழுதுருக்காங்க உறவுக்காரங்க. இப்படிலாம் பேசாத 6 மாச குழந்தை இருக்கு. அதுபோக இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கேட்கல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒண்ணு ஆனா அப்படிப்பட்டவங்கள வந்து தனியா வந்து விட்டுட்டே போயிருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஒரு நாள் வீட்டோட வெளியில போயிருக்காங்க. போயிருக்க சமயம் திடீர்னு வந்து பார்க்கும்போது, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட முடிவ வந்து தேடிக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சோக முடிவு எடுத்திருக்காங்க. சோக முடிவு எடுத்தனால வந்து பார்க்கும்போது இறந்து கிடந்தா, இத பார்த்துட்டு எல்லாருமே இந்த கதறி துடிச்சிருக்காங்க. அவங்க செய்த தவறு என்ன அப்டின்னா, இப்போ வந்து அவங்க ஏற்கனவே வந்து வாயால சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள தனியா விட்டுட்டு யாருமே வந்து போயிருக்கக்கூடாது. அவங்க கூடவே இருந்திருக்கணும். அத விட்டுட்டு தனியா விட்டு போனது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அவங்க வந்து தனியா விட்டுட்டு வந்து போயிருக்காங்க. அதனால அவங்க வந்து இப்படி ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 குழந்தைகளுக்கு அம்மா இல்லன்னு கதறி துடிச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னே எனக்கு தெரியல. திடீர்னு தான் அவங்க விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அதனால உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டுருச்சா? என்ன காரணம் அப்படின்னே வந்து தெரியல. கிராமப்புறங்கள்ல இப்பவும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயாவது அவங்க வெளியில போகும்போது ஏதாவது வந்து காத்து கருப்பு இதா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எப்ப எங்க வெளியில போனாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டுறதுக்கு முன்னால அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க. அமாவாசை நாள்ல, வெள்ளி, செவ்வாயெல்லாம் விளக்கு வைக்க இருட்டுல போக்கூடாது, மிட் நைட்ல போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப மிட் நைட்ல நீங்க எழுந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து பயந்துருவோம். ஏன்னா, வீட்ல உள்ள பிள்ளைகள் எல்லாமே மொபைல் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கு. 12, 1 மணிக்கு தான் தூங்கவே செய்றாங்க. அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணி, 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் தூங்கிருவாங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி, 2 மணி வரையும் எல்லாரும் உட்காந்துட்டாங்க. தூங்குற டைமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தூங்குறதே 1 மணிக்கு தான் வந்து தூங்குறாங்க. இப்ப வந்து எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இப்ப சாப்பிடுறதே வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு நாங்க தூங்கிட்டு இருக்கோம். பக்கத்துல வந்து ரூம்ல சத்தம் கேட்கும். பார்த்தீங்கன்னா, குக்கர் சத்தம் கேட்கும். என்ன இப்ப குக்கர் சத்தம் கேட்குதே பார்த்தா மணி 11 மணி, 11:30 மணிக்கு தான் குக்கர் சத்தமே கேட்கும். அப்புறம் அவங்க சாப்பாடு பண்ணி அவங்க சாப்பிடுறதுக்கே 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தூங்குறதுக்கே நான் எப்பவுமே நாங்க ராத்திரி அப்புறம் டிவி பார்த்து 1 மணிக்கு தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து சகஜமா வந்து போச்சு. லேட்டா தூங்குறது அப்படின்ட்டு. அதுமாரி காலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் எந்திரிப்பாங்க. லீவு நாளா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. மிச்ச நாள்லாம் 9, 10 மணிக்கு தான் எழுந்திருக்காங்க.
இதெல்லாம் இப்போ வந்து சகஜமா வந்து போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனாலே வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, "கண்ட நேரத்துல வெளியில போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்ட நேரத்துலலாம் வெளியில வந்து போகாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. நன்றி, வணக்கம்.